தரன் பாத்து தரன் வருது ஹலோ சார், நாங்க கிளம்புறோம் சார் போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஹலோ கொஞ்ச நேரத்துல பொழுது போயிடும். நாங்க இருந்த பிரயோஜனம் இல்ல சார், இல்ல சார், போகாதீங்க சார். நாங்க இங்க இருந்தா எங்க உயிருக்கு ஆபத்து. சார், எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார். ஏதாவது தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். இங்க வாங்க, உதவி பண்ணுங்க. அதான்பா, அதுக்கு தான் போறோம். போய் பயரிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க எந்த காரணத்துக்கு கொண்டு மரத்தை விட்டு கீழே இறங்காதீங்க. மரத்து மேல இருக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பு. சூதானமா இருங்க. வெள்ளன வந்துடுறோம், நீங்க பயப்படாதீங்க. சார் போக. ஏங்க, இருட்டு தானே, புலிக்கு தெரியாம இறங்கிடலாமா? பகல்ல ஏதோ ஒரு பக்கம் ஓடலாம், இந்த இருட்டுல நீ எந்த பக்கம் ஓடுவ? அதுவும் இருட்டுல புலிக்கு கண்ணு நல்லா தெரியும். தருண், நாளைக்கு ஃபயரிங் ஆர்டரோட வருவாங்கல்ல? ஆமாமா, ஃபயரிங் ஆர்டரோட தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்த உடனே புலியை சுட்டு கொன்னுடுவாங்கல்ல? அப்புறம் கண்டிப்பா சுட்டு கொண்டுருவாங்க. இல்ல, சுடக்கூடாது. ஏன்? ஆமா, சுடக்கூடாது. நான் ஏன் புள்ளிய காப்பாத்த நினைக்கிற மாதிரி அது தன்னோட புள்ளிய காப்பாத்தணும்னு நினைக்குது. தாய் புள்ளிய சுட்டு கொன்னுட்டா குட்டி புலி பாவம்ல. நீங்க புலிய பத்தி சொல்றீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பாசம் கூட இல்லையே. எங்களையும் எங்க காதலையும் புரிஞ்சிக்கவே இல்லை. எவ்வளோ கேவலமா நடத்தினாங்க, போட்டு அடிச்சாங்க தெரியுமா? ஆமா, எங்க அப்பா அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க சரியா இருந்திருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னது? பழத்துங்கிற வவால மரத்துல பழத்துக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு போலாமா? போலாம்ப்பா, இப்ப நீ தூங்கு. இல்லம்மா, அப்பாவை பார்க்க போலாமா? நாளைக்கு காலையில போலாம், இப்ப நீ தூங்கு. இப்பவே போகணுமா? வெஜுக்குட்டி, நீ நல்ல புள்ளல்ல, அம்மா சொல்றத கேளுப்பா. அம்மா உன்னை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இப்ப நீ தூங்கு. அம்மா தூக்கம் வரலம்மா. காவியா, காவியா. ஹே, என்னாச்சு? என்னாச்சு? வெஜுக்குட்டி, 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 என்னடா செய்யுது? வெஜுக்குட்டி, வெஜுக்குட்டி, என்னாச்சு அவனுக்கு? ஐயோ வெஜுக்குட்டி, கண்ணை தரடா. வெஜுக்குட்டி, வெஜுக்குட்டி, ஐயோ நான் என்ன செய்வேன்? வெஜுக்குட்டி, கண்ணை தரடா. ஐயோ வெஜுக்குட்டி, விஜய், ரொம்ப சீரியஸா இருக்கா, இவனால மூச்சு விட முடியல. வெஜுக்குட்டி,
இவனை புடி. இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. நான் கீழே இறங்கி புளிய பாத்துக்கிறேன். ஏங்க வேணாங்க. என்னங்க சொல்றீங்க? வேணாங்க, சொன்னா கேளுங்க. வேணாங்க. கீழ போறீங்க, புலி உங்களை அடிச்சு கொன்றும். வேணாம், போகாதீங்க. ஃபாரஸ்ட் ஆபீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. போகாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரம் போச்சுன்னா இவனை உயிரோட பார்க்க முடியாது நம்ம. வேணாங்க, சொன்னா கேளுங்க. போகாதீங்க. வேணாம். அம்மாங்கிறவங்க தான் பிள்ளைய காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காங்கல்ல. இவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமும் இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் இப்படி தான் இருந்திருக்காங்க. அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். சிசேரியன் பண்ணி தான் என்ன எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸ் ஆகிடுச்சான். எங்கள் அப்பா கூட அப்போ அங்கே இல்லை. நர்ஸ் எங்கள் அம்மா கிட்ட வந்து, உங்கள் பிள்ளைய இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். சிசேரியன் பண்ணி 2வது நாள் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடிருக்காங்க. எனக்கு அப்போ அது வெறும் கதையாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ தான் அதில் எங்கள் அம்மாவோட பாசத்தை உணர முடியுது. என் அம்மா கூட அப்படிதான் எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கடமைங்கிற மாதிரி நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அந்த அன்போட அர்த்தம் இப்பதான் புரியுது. நம்ம அப்பா அம்மாயிட்டே போயிடலாமா? போயிடலாம். அக்கா, உங்களை கூப்பிடுறாங்க. நாங்கள் கிளம்புறோம். ஒரு பிள்ளை வளர்க்குறதுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களையும் எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்துருப்பாங்க. நாங்கள் எங்கள் அப்பா அம்மாட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் மரத்து மேலே இருந்தப்ப ஒரு தாய் தன் புலிக்குட்டிக்காக போராடினதையும் ஒரு அம்மா தன் மகனுக்காக போராடினதையும் பார்த்தோம். மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் தாய் பாசம் ஒன்றுதான்னு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்க மரத்துலேருந்து இறங்குறப்ப அவங்க கண்ணில் பயமே இல்லை, இவனை காப்பாற்றணுன்ற வெறி தான் இருந்துச்சு. தன் மகனுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. உலகத்துலேயே பெரிய விஷயம் தாயோட அன்பு தான். அது எங்களுக்கு உணர்த்திட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோம். விஜய்குட்டி, நாங்கள் கிளம்புறோம். விஜய்குட்டிய உங்கள் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுங்க. நாங்கள் வரோம். ஒரு நிமிஷம். நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு மலர் உங்ககிட்ட சொன்னாலா? ஏதோ ஃபாரஸ்ட் கேஸ்ன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. நானும் மலரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை மாதிரியே எங்கள் காதலுக்கும் 2 வீட்டிலேருந்தும் பயங்கர எதிர்ப்பு. அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க அண்ணனோட கோவம் அடங்கலை. ஒரு நாள் அதே கோவத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டான். அந்த சண்டை அப்படியே பெரிய மல்லுக்கட்டாயி அடிதடின்னு ஆயிடுச்சு. அவன் கோவத்தில் என்ன கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். ஆனால் என் மலர் அந்த கத்தி பிடுங்கி அவங்க அண்ணனையே குத்திட்டான். அவன் சாகலை, ஆனால் போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. அந்த பழி ஏற்றுக்கிட்டு தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அவள் என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்க அண்ணனையே குத்துனான். அவளை காப்பாற்றுறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். என்னை வெளியே கொண்டு வரதுக்காக அவள் உழைச்சி சம்பாரிச்சா. அதுதான் காதல். உண்மையான காதலும்
அப்பா அம்மா பாசத்துக்கு நினைக்கிறானது தான். ஏதோ மலரை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பா அம்மாவோட பாசத்தையே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. இதே மலர் தான் காதலுக்காக பெரிய தியாகமும் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட போங்க. அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் காதலை கைவிட்டுறாதீங்க. ம், நான் இல்லை, மலர் இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பா. பாய் சொல்லுங்கண்ணா. அக்கா அக்கா கையை கட்டுங்க.